ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பார்வை. இன்றைக்கி நம்ம சேனலில் பருத்தி பால் பாயசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1.5 கப் பருத்தி கொட்டை எடுத்திருக்கேன். அதை நான் ஃபுல் நைட் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பால் எடுக்கிறதுக்கு அதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இதை அரைச்சாச்சு. இப்போ இதை ஃபஸ்ட்டு பால் எடுத்துப்போம். இது திரும்ப அரைச்சி 2வது பால் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு பால். இப்போ அரைச்சி வச்சிருக்கிறதுல 2வது பால் எடுத்துக்கலாம். இப்போ 2 பால் எடுத்தாச்சு. இது ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல். இப்போ மிக்சியில் 5 ஏலக்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். 1/2 கப் பச்சரிசியை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதையே இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் ஊற்றிப்போம். இப்போ இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை சேர்த்து போட்டுப்போம். நீங்கள் ஏலக்காய் அரைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் ஜீனியோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஏலக்காய் அரையும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். தேங்காய் துருவல் வேணாம் அப்படின்னா தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் தேங்காய் துருவல் தான் நல்லா வாயில் அடிப்பட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பருத்தி பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது லேடிஸ்க்கெலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை விட எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.